சீமானுக்கு நீங்க ரொம்ப ஆபத்தானவர், நீங்க ஆபத்தானவர். அவர் பக்கத்துல இருக்கிறதே அது நல்லதில்ல. எப்படியாவது நாம் தமிழர் கட்சி அடுத்து அபகரிக்கணுன்ற எண்ணப்பாடு உங்களுடைய ஆழ்மனதுல இருக்கு அப்படின்னும் சிலர் பேசுறாங்க. அந்த மாதிரி பேசுறவருடைய என்னென்ன எண்ணங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு அருவருப்பா இருக்கு. எவ்வளவு மனதுக்குள்ள வன்மத்தை கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. 2010 ஆரம்பிச்சு 2015 15 ஆண்டுகளான என்னுடைய பயணத்துல நான் எனக்குன்னு அண்ணன் சீமானவர்கள்ட்ட போய் எந்த பொறுப்பையும் கேட்டதில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறியான்னு கேட்டார், நான் வேணான்னு சொன்னேன். நான் நினைச்சிருந்தா 16 தேர்தலில், 19 நாடாளுமன்ற தேர்தலில், 21 சட்டமன்ற தேர்தலில், 24 நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு முறையும் நான் சீட்டு வாங்கி நின்றுக்கலாம். எனக்குன்னு ஒரு ஒரு பகுதியை கட்டமைச்சு அங்கே நான் என்னுடைய கோட்டையை பற்றி என் சூரட்டு இல்லாமல் என் பதாகை இல்லாமல் எதுவுமே இயங்காதுன்னு சொல்லி நான் ஒரு வேலையை பார்த்துருக்க முடியாதா? இன்னைக்கும் சரி, தென் மாவட்டத்தில் எங்க கூட்டம் நடந்தாலும் என்னுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த கூட்டம் நடக்காது, நான் செய்வேன். அப்படி பயணப்படும் போது கார்ல ஒன்னா போறோம். இதையெல்லாம் பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் வந்து அடுத்த கட்டமா இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, சீமானுக்கு அடுத்த முகம் நாம் தமிழர் கட்சியில நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இருப்பதாக எல்லாருமே சொல்றாங்களே. அந்த அந்த குற்றச்சாட்டு ஏன் இவ்வளவு மேலோங்கி வருது? யாருன்னா அவங்க எல்லாம் அண்ணனோடவே உங்களை போல இருந்தவங்க தான். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அது போல அவங்க இருந்தவங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஏன் இல்லாம போயிட்டாங்க? 25 ஆண்டு காலமாக பயணிச்சவங்க, என்னை விட நான் சீமானவர்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர்கள், ஏன் அண்ணன் சீமானுடைய மனதில் இடம் பிடிக்க முடியல? ஏன் அண்ணன் சீமானுக்கு நெருக்கமா இருக்க முடியல?